ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகள். குன்னாட்டி குட்டி கொழக்கட்டை வளர்ந்தாச்சு, சீனி சர்க்கரை இனிப்பாச்சு, சிட்டு குருவி குடும்பத்தில கொட்டும் மருவி கலந்தாச்சு. கொக்கோட்டி குன்னாட்டி. நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம், ரைடுல ரைட் கையில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம், பாடுவண்ணா போடுவண்ணா வெயிட் ஆஃப் ஃபைட் ஒன் பஞ்சில கெளிப்போம், ஆடுவண்ணா ஓடுவண்ணா அட்டில டேக் கானா வைப்ல மத்த. அடுத்து மித்ரா வாங்க. நெக்ஸ்ட் நம்ம தான் போகணும். இஞ்சி போனா என்ன சொல்ல போறாங்க? எல்லாம் நார்மல் தான் சொல்ல போறாங்க. இதுதான் 7-8 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வா போய் கேப்போம். நான் தான் வரணும்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு யாரும் வரலையா? அதான் ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும்ட்டு. எனக்கு ஒரு டவுட். இந்த தொப்பை எப்போ குறையும்? தொப்பெல்லாம் இல்லை, உள்ள பாப்பா இருக்காங்க. பாப்பா வெளியே வந்துட்டு உடனே குறைஞ்சிடுமா? குறைஞ்சிடும். எக்ஸசைஸ் பண்ணால் குறைஞ்சிடும். இல்லைன்னா பெல்ட்ஸ்லாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். சார் சொல்கிறாங்கன்னா வந்து சொல்ல. உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருக்கோங்க. வச்சுருப்பா. ஹலோ, மித்ரா ஹஸ்பண்டா? சொல்லுங்க டாக்டர். ஓகே, அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. ரீசெண்டாக ஏதோ ஸ்மோக் பண்ணுறாங்களா? இல்லை டாக்டர், எப்படியோ ஒரு 7-8 மாசமா ஸ்மோக் பண்ணுறது இல்லை. மேபி பண்ணி ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஆன்டிமே ஆகிடுவேன், அழகுனா போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி அவளை வீட்டில் குழப்பி தான் வச்சுருக்கோம். ஓகே, சூப்பர். இதே மாதிரி ஒரு 3 வீக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மந்த் கடைசியில் அவங்களுக்கு டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் பெயின் வந்தால் மட்டும் வந்தால் போதும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. சில நாட்களுக்கு பிறகு பேத்தி வரும்னு சொன்ன, இவ்வளவு மணி வரும்னு சொன்னியா? புஷ் பண்ணுங்க, ரிலாக்ஸ். புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. மித்ரா புஷ். உங்க சரியே எங்க? யாரை கேக்குறாங்க? என் புருஷன் தான். எல்லாம் அவனாலதான். ஓகே ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் என்னால முடியாது. குழந்தைக்கு பால் கொடுத்தா ஆண்டி மாதிரி ஆயிடுவேன். சில மாதங்களுக்கு பிறகு ஐயோ, இது வேற. மா சொல்லுமா. இது எதுக்கு அழுவுதுன்னே தெரியல. என்னன்னு பாரு, எனக்கு டென்ஷனா இருக்கு. மேல போயிட்டு தம் அடிக்க போறேன். ஐந்து வருடங்களுக்கு பிறகு செடிக்கு தண்ணி ஊத்திட்டீங்க. அதுவா, இது குட்டி செடி இல்ல, அதுக்கும் பசிக்கும்ல, அதான் தண்ணி ஊத்துறேன். அப்போதான் அதுவும் பெரிய மரமா வளரும். டாக்டர்
ஹலோ லியாப்பா, பாப்பாவுக்கு மந்த்லி செக்அப் போனீங்களா இந்த மந்த்து? இல்லை அத்தை, லாஸ்ட் மந்த் டாக்டர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு பாப்பா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கா, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அகைன் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. பாப்பா நல்லா இருக்காளா? சரி சரி, நல்லதுப்பா, வைக்கிறேன். சரி அத்தை, வைக்கிறேன். எங்கம்மா போற? போகும்போதே எங்க போறேன்னு கேப்பியா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். நாங்களும் வரோம். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வராத. என்னங்க, ஏதோ ஐயுஐ ஐவிஎஃப்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ பயமாக இருக்குங்க. குழந்தை வேணும்னு கனவு தானங்க கண்டோம். லாஸ்ட்டாக அதுவே கனவாக போயிடும் போல். என் பாப்பாவுக்கு ஏதோ குரோமோசோமில் குறை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏதோ சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அந்த கடவுள் ஏதோ தூக்க கலக்கத்தில் நம்ம குழந்தைய படிச்சிட்டான் போல. மித்ரா, உங்களுக்கு ஸ்டேஜ் 2 பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீமோதெரப்பி, மெடிகேஷன்ஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலே எல்லாமே சரியாயிடும். ஏன்னா சில பேருக்கு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது ஹேர் லாஸ், டயர்ட்னஸ் மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்லி நார்மல் தான். நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே இதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அப்பா அடிக்காதீங்க. சாப்பிட தான் கட்டுது. கண்கள் நீயே, காற்றும் நீயே. அப்பா அடிக்காதீங்க. எதுக்கு அழுவுதுன்னே தெரியல. என்னன்னு பாரு, எனக்கு டென்ஷனா இருக்கு. மேல போயிட்டு தம் அடிக்க போறேன். பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. இறையை பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ, வேறில்லை. அழும் குழந்தையின் அழுகுரல் அமர்த்திட, பேணும் வெள்ளப்பாகம் தந்திடும் பழைய வழக்கம் தவிர்த்திட, பிறந்த சிசுவை கையிலேந்தி பிஞ்சு இதழ்கள் மார்பினை சூழ அணைத்து அரை மணித்துளிக்குள் தாய்ப்பால் எனும் அமிர்தம் அளித்திட, சுவைக்கும் சத்தம் செவியது கேட்டிட, நுண்சத்து எதிர்ப்பு சத்து என அனைத்தும் அதில் அடங்கிட, எளிதில் செலுத்திடும் இயல்பும் கருத்தரை பண்பும் தாய்ப்பால் வரமாய் கொண்டாடிட, ஓராண்டு முழுதும் இப்பழக்கம் தொடர்ந்திட, அழகு குறைந்திடுமோ என ஆராய்ச்சிகள் தவிர்த்திட, தாய்மையை தாண்டிய பேரழகு பெண்மைக்கு இல்லை என உணர்த்திட, உதிரமும் உணவாய் மாறிட, தாயும் சேயும் அன்பால் இணைந்திட, நோயும் நொடியும் தானாய் விலகிட, ஆரோக்கியம் வளர்த்திடும், ஆயுள் நீண்டிடும், அதிசயம் காண்பீர், தாய்மையின் முதல் துளி தாய்ப்பால்.